எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நான் லாஸ்ட் வீக்கே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த ஈரான் யூஎஸோட அந்த கான்ஃப்ளிக்ட்டோட அந்த இதை பேச்சுவார்த்தை இஸ்லாமாபாத்தில் நடக்க போகுது. அவங்க அங்கே பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்கே இப்போ என்ன நடந்ததுங்கிறத பார்க்கலாங்க. என்ன நியூஸ் வந்திருக்கு அப்படின்னா, ஈரானும் யூஎஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க பாகிஸ்தானில் சண்டே அன்னைக்கு. பட் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டுக்கும் வரல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பேச்சுவார்த்தையில் ஈரானும் யூஎஸும் மாற்றி மாற்றி ப்ளேம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னென்னா 2 வீக்ஸுக்கு அந்த சீஸ் ஃபயர் அப்படிங்கிறத சொல்லியிருந்திருக்காங்க. அதுவும் இன்னும் வெஸ்ட் ஏஷியாவில் இந்த வார் அந்த இதில் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அது டவுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்பட்டிருக்கு. யூஎஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ஈரானோட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினதே சும்மா வேஸ்ட்டாக கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஈரான் ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கமிட் பண்ணுறதுக்கு அபேண்டண்ட்டாக அது அந்த நியூக்ளியர் வெப்பனுடைய அந்த பாத்தை விடுறதுக்கு ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தன்னோட தரப்புலேருந்து இவங்க யூஎஸ் சொல்லியிருக்காங்க. 2 சைடுமே இண்டிகேட் பண்ணலை, அதாவது என்ன நடக்கும் அப்படின்னு. ஆஃப்டர் அந்த ட்ரூஸ் அந்த போர் நிறுத்தம் எக்ஸ்பயர் ஆகுதுல அதுக்கப்புறம் ஏப்ரல் 22க்கு அப்புறம் என்ன ஆகும்னு யூஎஸ் ஈரான் 2 பேருமே என்ன பண்ண போகிறாங்கங்கிறத சொல்லலை அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாகிஸ்தானி ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இஷாக் தார் அப்படிங்கிறவர் அவங்க கண்ட்ரி கண்டிப்பாக ஃபெசிலிட்டேட் பண்ணும் ஒரு புது டைலாகை இந்த கம்மிங் டேஸில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. யூஎஸ் வைஸ் பிரசிடெண்ட் ஜேடி வேன்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆஃப்டர் 21 ஹவர்ஸ் டாக்ஸ் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் கன்ஃபர்மேஷன் வேணும் எங்களுக்கு அதாவது என்னென்னா அவங்க நியூக்ளியர் வெப்பன் கேட்க மாட்டாங்க, சீக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரான் பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முகமது பகார் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரானுடைய அதாவது டெலிகேஷனை லீட் பண்ணுறவர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது யூஎஸோட டைமு, அவங்க தான் டிசைட் பண்ணணும், எங்களை ட்ரஸ்ட் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கிறத, அதாவது எங்களுடைய அந்த நம்பிக்கை அந்த இதை வேணுமா அப்படிங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்டேட் மீடியா கமெண்ட்ஸை அடுத்து இந்த ஈரான் என்ன ஸ்பீக்கர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சண்டே அன்னைக்கு அது இந்த அந்த 2-3 கீ இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஈரான் அஃபீஷியல்ஸு. பட் அது என்ன கீ இஷ்யூஸ் அப்படிங்கிறத இவங்க மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு ஈரானியன்ஸ். பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது ரொம்ப முக்கியமானது, இம்பரேட்டிவ், அதாவது பார்ட்டிஸ் 2 பேரும் ஈரான் யூஎஸ் 2 பேருமே கண்டிப்பாக இந்த கமிட்மெண்ட் அந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறத கண்டினியூ பண்ணணும் அப்படி, அதாவது வாரை டீஎஸ்கலேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது வாரை சீஸ்ஃபயர் பண்ணுறது டவுட்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்களோ, அதுக்காக இவர் இப்படி சொல்லியிருக்காரு. ஈரான் டினை பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ரொம்ப நாளாகவே இந்த சீக்கிங் அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் அந்த இதை பற்றி பேசும்போது பட் இன்சிஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, இந்த சிவிலியன் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அந்த இதை பற்றி சொல்கிறதுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்க பாஸ்ட்டில் அந்த இது அஃபர்மேட்டிவ் அந்த கமிட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பாஸ்ட்டில் 2015 அந்த நியூக்ளியர் டீல் பற்றி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த யூஎஸ் ஈரான் இந்த இது இஸ்ரேலும் யூஎஸும் தாக்குனதில் போரில் பிப்ரவரி 28 என்ன ஆயிருக்குன்னா 3000 பேர் அட்லீஸ்ட்டு கொல்லப்பட்டிருப்பாங்க ஈரானில். 2020 லெபனானில், அப்புறம் 23 பேர் இஸ்ரேலில், அப்புறம் மோர் தேன் டசன் இன் கல்ஃப் அரப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நிறைய பேருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டேமேஜும் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் சிலதெல்லாம் ஒரு நிறைய அதுலேயும் பாதிப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய அந்த பிடி அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை அந்த இதை லார்ஜாக இந்த கல்ஃபோட அந்த பெர்ஷியன் கல்ஃப் அந்த ஆயில் கேஸ் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுவாங்கள்ல குளோபல் எக்கனாமி, அது என்ன ஆயிருக்குன்னா ப்ரைஸஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இதனால் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. யூஎஸ் பிரசிடெண்ட்டு டொனால்ட் ட்ரம்ப்பு அந்த இதை பற்றி சொன்ன போதும் சப்சிக்வெண்ட்டாக இந்த வார் இருக்கும்போது அந்த ஈரானை அந்த நியூக்ளியர் அந்த இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொன்ன போதும் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் தயார் பண்ணுறதை பற்றி அந்த இது சொல்லும்போது 2 சைடுமே 2 பேருமே அவங்கவுங்க தரப்பில் மாறாமல் தான் இருக்காங்க அப்படிங்கிற
அதனால் சீஸ்ஃபயருங்கிறது ரொம்ப ஒரு கடினமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நெகோஷியேஷனும் வந்து இதில் வந்து 6 வீக்குக்கு அப்புறமும் வந்து போய் ஒரு யூஸே இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானில். என்ன சொல்கிறாங்கன்னா, ஈரான் வந்து கேட்கல, அக்வயர் பண்ணப்பட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸை கேட்கல. பட் இதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்குது. நியூக்ளியர் எனர்ஜி வந்து பீஸ்ஃபுல் பர்பஸ்க்காக வந்து அவங்க கேட்குறதுல வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியல் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இது யூஎஸும் ஈரானும் வந்து டாக்ஸுக்கு வந்து பேசும்போது 2 பேருக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டான ப்ரப்போசல்ஸ் இருந்திருக்கு. கான்ட்ராஸ்டிங் அந்த இது வந்து இருந்திருக்கு. அசம்ஷன்ஸ் இருந்திருக்கு. அதை வந்து எண்டு பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வேறு கண்டிஷன் போடுறாங்க. 2 பேரும் வந்து வெவ்வேறு விதத்தில் வந்து வேறுபடுறதுனால இந்த சீஸ்ஃபயருங்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. நெகோஷியேஷன் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சீஸ்ஃபயர் வந்து என்ன ஆயிருக்குன்னா திரட்டு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிஸ்அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. இதில் வந்து என்ன ஆயிருக்குன்னா இஸ்ரேல் கண்டினியூஸாக அட்டாக் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அகெயின்ஸ்ட் அந்த லெபனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஹெஸ்புல்லா இதில் லெபனானில் இந்த 2 நாடுகளும் சுமூகமாக போனால் தான் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ப்ராப்ளம் வராது, மற்ற எக்கனாமி பாதிக்கப்படாது, நம்மளுக்கு கேஸு எனர்ஜி இதெல்லாம் ப்ராப்ளம் இல்லாமல் வரும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்ப்பு இருக்குது. பட் ஆனால் 2 பேரும் போனது அங்கே வந்து அவங்க போன பர்பஸே வந்து டிஃபீட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்திருக்கு. இனி நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்தியா இன்டர்வென்ட் பண்ணுவாங்களா என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் and press the bell icon. Thank you.